சூப்பரான சாப்பாடு டிஷ்ஷு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மதியம் சாப்பிட்றப்ப நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காண்டி தான் அந்த வீடியோவே அப்லோட் பண்ண. அவங்கள பற்றி நான் பேசல, அவரோட கதையை சொல்லிகிட்டு இருக்கேன். உண்மையாக நடந்த கதை சம்பவம், உண்மையாக நடந்த சம்பவம் கதை. 4 கார் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த இரவு நேரத்தில் மறுபடியும் அந்த 4 கார் போச்சு. அந்த இதில் அதே மாதிரி காட்டுக்குள்ளே போச்சு. எந்த காட்டுக்குள்ளேனா ஒரு இருட்டான பாதை. அந்த காட்டுக்குள்ளே தள்ளி போனால் தான் இந்த கிராமமே வரும். கிராமத்துலேருந்து கால் பண்ணியிருக்காங்க அந்த கார் டாக்ஸிக்கு. அப்போ 4மே கார் டாக்ஸி தான். கால் பண்ணியிருக்காங்க, எனக்கு வாங்க சார் என்னை ஊருக்குள்ளே கூட்டி போங்க, எனக்கு டவுனுக்குள்ளே போகணுன்னு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க கால் பண்ணோடனே அவங்க 4 பேருமே வந்துட்டாங்க. அது ஒரு நம்பர் கால் பண்ணால் 4 பேர்த்துக்கு ரிங் டோன் போகும். ஆனால் பேசுகிறார் ஒரு ஆள் மட்டும் இருக்கும். நான் வர்றது 4 காராக இருக்கும். உடனே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. யார் இவங்க அந்த கஸ்டமர். என்ன நம்ம ஒரு ஆள் தான் பேசணும், வர்றது 4 பேர் வந்திருக்காங்க. ஆனால் அந்த 4 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் என்கிட்ட தனியாக சார் பேசுனீங்க, என்கிட்ட தனியாக சார் பேசுனீங்க அவர்கிட்ட தான். ஆனால் அவர் கேட்டது ஒரே குரல், ஆனால் பேசுனது 4 குரல். 4 பேர் பேசின ஆள் ஒரு ஆள். ஹலோ 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 வந்து கஸ்டமர் பேசுனாங்க. அங்கேருந்து அவங்க அதாவது 4 பேருமே ஒரு ஆள்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள்கிட்ட பேசியிருக்காங்க. அப்படி ஒரு இது ஆகிப்போச்சு. அப்போ மழை, சரியான மழை அடித்து ஊற்றுச்சு போல் அன்னைக்கு. ஆனால் இப்படி ஒரு சிக்னல் வந்து எந்த ஊரில் கிடச்சோ அந்த ஊரில் கிடச்சிருக்கு. அது என்னன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சொன்னாங்க, எனக்கு மெசேஜில் அனுப்பிச்சுட்டாங்க, வாட்ஸ்அப் மெசேஜில் இந்த மாதிரி நடந்திருக்கு, கதையை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்படி அந்த கார் வருது. அந்த கேட்குறாரு, நான் ஒரு ஆள்கிட்ட பேசுனேங்க, அவர் பேர் சுப்பிரமணி சொன்னேன். சுப்பிரமணி அவர் என்கிட்ட சொன்னார். உடனே 4 பேருமே என் பேர் பாலசுப்ரமணி, என் பேர் தயா சுப்பிரமணி, என் பேர் வளலா சுப்பிரமணி அப்படி சொன்னார். ஓ நீங்கள் எல்லோரும் சுப்பிரமணி தானே இவர் சொல்கிறாரு. உடனே கஸ்டமர், வேணாம் அவாய்ட் பண்ணிட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்த்துக்கிறேன், நான் ஊரில் இருந்துக்கிறேன், என் ஓனர் கேட்டால் சொல்லிக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, ஒரு ஆள்கிட்ட பேசிட்டேன் 4 பேர் வர்றீங்க, என்னென்னு தெரியலன்னு உடனே போயிட்டார். இதாங்க நடந்துச்சு நண்பர்களே அந்த ஊரில் கதை. இது ஒரு ஸ்டோரின்னு சொல்ல சொன்னாங்க, அதை சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைனா இல்லை, டன். சரி நண்பர்களை போய் பார்ப்போம். நல்லா ஒரு 2 சாப்பாடு குழம்பு அங்கே போவோம். இங்கே பாருங்கள், வெயிலில் பாருங்கள் எப்படி அடிக்குதுண்டு. கத்திரி வெயில் அடிக்குது நண்பர்களே, கத்திரி வெயில் அடிக்கும் சுற்றியும். மதுரை அழகு மதுரை. கருவேப்பிலை எடுத்துருவோம். ஃப்ரிட்ஜ் மேலே கருவேப்பிலை இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இதாக பாருங்கள். இதுக்கு பேர் தான் கருவேப்பிள்ளை. தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இருந்தால் நான் சொல்கிறேன், தெரியாதவங்க கற்றுக்கோங்க. தெரியாதவங்க கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு பேர் தான் கருவேப்பிள்ளை, சரிங்களா? சரி, இதுக்கு மேலே வாய்ஸ் கேட்காது ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மட்டும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக குழம்பு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு கிளம்பி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த வீடியோஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பரான வீடியோ நண்பர்களே.
இதை நான் எதிர்பார்க்கல. இந்த வீடியோ நான் இப்போ நான் இந்த நேரத்தில் இப்படி எடுப்பேன்ட்டு உங்களுக்காண்டி தான் எல்லாமே ஆல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்ப்பேங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்டத்தட்ட பக்கத்தில் நெருங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம சாப்பிட போகிற பிளேஸ் இந்த இருக்குது. இந்த இடத்துல நம்ம எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட போகிற ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இன்றைக்கி தான் இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு தெரியும், புரியும். சரிங்களா? நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஓகே, எல்லாம் சொல்லலை, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் சந்தோஷமாக தான் இருக்கோம், சாப்பிட்டுட்டா இருக்கோம். கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்க? தெரியுவீங்க. ஒரு விஷ் பண்ணுறது ஒரு தப்பு இல்லை. வேறு ஏதாவது விஷ் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன டே? இன்றைக்கி ஒரு நிமிஷம், எனக்கு சரியாக நான் உள்ள காலையில் பார்த்தேன், இங்கே காமிக்கிறேன். இன்றைக்கி என்ன டேனா, ஆனால் அரசு விடுமுறை, அது மட்டும் நல்லா தெரியும். இன்றைக்கி புதன்கிழமை மீலாடி நபி பண்டிகை இன்றைக்கி நண்பர்களே. மீலாடி நபி பண்டிகைன்னு எனக்கு என்னன்னே பண்டிகை நாள், அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்டிகை சரியாக தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சரியான ஃபங்க்ஷன், வேறு லெவல் ஃபங்க்ஷன் இருக்குது. அதைத்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சர்ப்ரைஸ் உண்மையை சொல்லியாச்சு இந்த வீடியோலேயே. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். ஆனால் சொன்ன ரெக்யூஸு பக்கத்து வீட்டு கிச்சன் வீட்டுக்குள்ளே போனால் மட்டும் சவுண்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சுருவேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறது நீங்களும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, நான் போடுறேன் நானும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே போவோம் வாங்க. வணக்கம் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. குழம்பு இருக்குது, சிக்கன் இருக்குது, சாப்பாடு இருக்குது, அப்புறம் அப்பளம் இருக்குது, தூப்பாக்கு அப்பளம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். எல்லோரும் பண்டிகையை கொண்டாடுங்க. பண்டிகை நாளை என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க, செலிப்ரேஷன் பண்ணுங்கள். எல்லாரும் வீட்லேயும், ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லா பேரும், ஒவ்வொரு நபரும் பண்டிகையை என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க நண்பர்களே. வருஷத்துக்கு ஒரு தடவை பண்டிகை என்பது வரும். அதனால் பண்டிகையை கொண்டாடுங்க, எல்லாத்தையும் பாருங்கள். சரிங்களா? படிக்கிறவங்க கன்ஃபார்மாக படிங்க. வேலைக்கு போகிறவங்க டெய்லியும் வேலைக்கு போங்க, தான் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் படத்துக்கு போங்க, சினிமாவுக்கு, நீச்சக்குளத்துக்கு. முக்கியமாக அப்பா அம்மாட்ட கேட்டு போங்க, பர்மிஷனோடு போங்க நண்பர்களே. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றத வீடியோ எடுத்து போடணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்னால் எடுக்க முடியல. அதனால் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் போயிட்டு வருகிறேன். உங்கள் தீபக் நான் வரேன் அடுத்த வீடியோவில். பை see you. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி. இதான் சாப்பிட போகிறேன். சரிங்களா? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு உங்கள் கமெண்டு தான் நான் படிக்க முடியும். நீங்கள் சாப்பிட்றதுனால பார்க்க முடியாது. உங்களுக்காண்டியே வீடியோவே. சரி, சாப்பிட போகிறேன். பாய்.